அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த பதிவை மறக்காம உங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவனோட அருள் இருந்தாலோ இல்ல கருணை இருந்தாலோ மட்டும்தான் இந்த பதிவை பார்க்க முடியும் அப்படின்னு தான் நாம இந்த தலைப்பு வச்சிருக்கோம். உண்மையாலுமே அது நிஜமா அப்படின்னா இது எல்லாத்திலையுமே பார்க்க முடியுங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், சிவனோட அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த பதிவை பொறுமையாக முழுமையாக பார்க்க இயலும். அப்படின்னா சிவனை யாருக்கெல்லாம் பிடிக்கும் என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் முதன்முறையா பாக்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பதிவை தொடர்ந்து முழுமையாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இந்த பதிவை பொறுமையா முழுமையா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் சிவனோட அருளை உணர முடியும். கண்டிப்பாக இந்த பதிவின் மூலம் சிவ மந்திரத்தையும் அருமையும் உங்களுக்கு கண்டிப்பாக உணர்த்திவிடும். பெரும்பாலும் சிவனை வழிபடுவதற்கு மொழி ஒரு தடை இல்லைங்க. அது எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சதுதான். எந்த மொழி வாயிலா நீங்க சிவனை அழைத்தாலும் அல்லது நீங்க சிவனை உருவகப்படுத்தினாலும் இல்ல மனக்கண்ணில் பார்த்தாலும் அவர் கண்டிப்பாக உங்களுக்கு அருள் புரிவார். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லைங்க. சிவனோட வழிபாடு என்கிறது எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்வார். ஆனா நீங்க வழிபாடு பண்றவங்க ரொம்பவும் சுத்தபத்தமாக இருக்கணுங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதனால எந்த வகையில இருந்தாலும் ஏற்றுக்கொள்பவர் தான் சிவபெருமான். ஆகம ரீதியா பண்றாங்க, ஐதீக ரீதியா பண்றாங்க அப்படின்னா அதாவது அவங்களோட உரிமைங்க. இதுல நம்ம ஏதும் தடை சொல்வதில்லை. அவரவருக்கு என்ன முடிகிறதோ அந்த வழிபாடுகளை சிவபெருமான் ஏற்றுக்கொள்வார். எல்லாருமே பண்ற ஒரே ஒரு தப்பு என்னன்னா, இறைவன் எங்கோ ஒரு இடத்தில் இருக்கிறார், நாம அதனால சின்ன சின்ன தப்பு செய்கிறோம், அதெல்லாம் இறைவன் பார்த்துட்டு இருக்கிறார் என்பதை நிறைய பேர் உணர்வதில்லை. அப்படி நினைப்பவர்கள் போல முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லைங்க. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, பூனை கண் முடிச்சுன்னா உலகமே இருட்டு என நினைக்குமாம். அந்த கதையை தான் நம்ம நினைக்கிறோம். இறைவன் 7 கடல் தாண்டி 7 வானம் தாண்டி எங்கெல்லாமோ இல்லைங்க. இறைவன் ஒருவர் நம் கண் முன்னாடி தான் இருக்கிறார் என்பதை அறியுங்கள். இறைவன் நமக்குள்ளே தான் இருக்கிறார் என்பதை உணருங்கள். இறைவன் நம்மாகவே இருக்கிறார். அப்ப நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையுமே அங்கு கணக்கெடுக்கப்படுகின்றன. அதாவது இறைவன் கணக்கெடுக்கப்படுகிறாரோ, உங்களது ஆன்மா அல்லது உங்களுக்குள் இருக்கின்ற அந்த எண்ணங்கள் கணக்கெடுத்து கொண்டே வருங்க. நாம இந்த தப்பை பண்ணிட்டோமோ, இதை செஞ்சிட்டோமோ, அதுவே கணக்கெடுத்துட்டே வருங்க. இறைவன் சிவபெருமான் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். நீங்க பண்ற ஒரு சின்ன தப்பாகட்டும் இல்ல உயர்வான ஒரு விஷயத்தை செய்தாலும் ஆக எல்லாத்தையுமே இறைவன் கணக்கெடுத்துட்டே இருப்பாருங்க. அதுவே ஒரு கர்மாவாகவே மாறுகின்றன. நீ செய்கின்ற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் அதற்கான பலனும் கிடைக்கின்றன என்பதை எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படின்னா அதனால என்ன பலன் கிடைக்க போகுது என்றும், எங்கேயோ இருக்கிற இறைவன் அல்ல, உங்களுக்கு இருக்கின்ற இறைவன் அதை ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைத்து நடைபோடும் போது நம்ம இருக்கின்ற அந்த தவறுகள் எல்லாமே அகன்று விடுகின்றன. அதன் பின்னர் தான் நம் ஒழுக்கம் நிறைந்தவராகவும் உண்மையான ஒரு பக்தனாகவும் பக்தி மார்க்கத்தில் செல்லக்கூடியவராகவும் ஆகின்றோம் சகோதரிகளே. இதுதான் சிவ தத்துவம் என்பது உணர்த்துகின்றது. இப்ப தொடர்ந்து நான் சிவ வழிபாட்டை செய்கிறேன், சிவனடியாரோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அதனால நிறைய பலன்கள் கிடைக்குது, நிறைய சக்திகள் எனக்கு கிடைக்குது அப்படின்னா அதை தவறா பயன்படுத்தக்கூடாதுங்க. இன்னொரு விஷயம், இந்த சக்தி எல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற அகங்காரத்திலையும் இயக்குகிறார். அப்படிங்கும்போது அந்த அகங்காரம் எப்போதும் அவர் மனதிற்குள்ளே வருகின்றதோ, அவர் சிவபக்தராக இருந்தாலும் சரி, சிவனடியாராக இருந்தாலும் சரி, அந்த அகங்காரம் தலைக்கு ஏறும்போது சிவன் அருளானது அவரை விட்டு தூரமாவே விலகிடுங்க. ஏனென்றால் எவன் ஒருத்தன் அகங்காரத்தை அழித்து தான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்ற ஒரு மம்மதத்தை அழித்து வருபவன் தான் உயரிய சிவபக்தி அப்படிங்கிறது கிடையாதுங்க. அப்ப ஒருத்தருக்கு தலக்கணம் ஏறுகிறது அப்படிங்கும் போதே எல்லாமே போச்சு என்றே நம்ம நினைக்கலாம். 40 வருஷமாக நான் தவம் இருந்தேன், 40 வருஷமா பூஜை பண்ணினேன், அவ்வளவு அருள் பெற்றேனே அப்படின்னு எவ்வளவோ பெருமை பேசிட்டும் அகங்காரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே தெரியாம தான் பெரியவன், நான் சொல்றதுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அகந்தையானது ஏறிவிட்டது அப்படின்னா கண்டிப்பா அந்த சிவபக்திக்கு பலன் இல்லாம போயிடுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே போலதான் பிற உயிர்கள் மீது அன்பு செலுத்துதல் கண்டிப்பாக வேணுங்க. மனிதனாக பிறந்து விட்டோம் தான் உயரிய சக்தி படைத்தவர்கள் என்றால் அடுத்த உயிரினங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த நினைத்தாலே அது ஒரு பெரிய தவறாக போய்விடும் சிவபக்தியில். ஏன்னா இறைவன் அனைத்து உயிர்களிடத்துமே சம உரிமையுடன் தான் இந்த உலகத்தில் வாழ்பவர்களுக்காக அனுமதித்துள்ளார்.
அந்த இடத்துல உன்னோட நிலைப்பாட்டை வந்துட்டு உறுதிப்படுத்தி விட்டு நான் தான் அனைவருக்கும் பெரியவன் என்று மம்மதை வந்து விட்டாலே அனைத்தும் முடிஞ்சு போச்சுங்க. குடும்பத்துல அர்த்தமே இல்லாமல் போயிடும். நம்முடன் உயிர் வாழ்கின்ற உயிரினங்கள், கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் எல்லாத்துக்குமே சம உரிமை இந்த உலகத்தில் உண்டு என்பதை மறந்திட வேண்டாம்ங்க. இப்படி அனைத்து உயிரினங்களும் ஒன்றுதான் என்ற எண்ணம் இருந்தால் மட்டுமே சிவபக்தனாக முடியும். ரொம்ப முக்கியமா சொல்லப்படுவது எல்லோருக்குமே ஒரு பொறுமை வேண்டும். எதுக்கு பொறுமை வேண்டும்? சிவபக்திக்கு பொறுமை வேண்டுங்க. சிவனடியார்களுக்கு பொறுமை வேண்டும். சிவனை காண்பதற்கு பொறுமை வேண்டும். நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஞானிகளாக இருக்கட்டும், சித்தர்களாக இருக்கட்டும், நாயன்மார்களாக இருக்கட்டும், பன்னிரு காலமாக அவர்கள் செய்த தொண்டு தியானத்தின் காரணமாகவும் அவர்கள் வைத்திருந்த பக்தியின் காரணமாகவும் ஏதோ ஒரு நிலையில் பக்குவப்பட்ட பின்னர் தான் அதே போல அந்த உயரிய தன்மையுடைய அந்த இறையாற்றல் என்பது வந்துட்டு அவர்களுக்கு ஆட்சி கொடுத்திருப்பார் என்கிறது தான் உண்மைங்க. பல யுகங்கள் வாழ்ந்த சித்தர்கள் அப்படிம்பாங்க. எப்படி அவங்களோட கடும் பயிற்சி எல்லா ஆசா பாசங்களையுமே ஒழித்து எது உண்மை பொருள் அப்படிங்கிறத தேடுவதன் மூலமாகத்தான் அடைய முடியுமே தவிர நம்ம நினைக்கிற மாதிரி இன்ஸ்டண்டா பக்தியில் இறையருள் என்பதை உடனே உணர்ந்து கொள்ள முடியாதுங்க. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு மிகவும் உயர்ந்த பொறுமை தேவை அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆன்மீகத்துக்கு அது ரொம்ப முக்கியம்தான். அதுதான் நம்மளோட சுய ஒழுக்கம் அப்படிங்கிறத அந்த இடத்துல ரொம்பவே முக்கியமான பங்கு வகிக்கிறதுங்க. சுய ஒழுக்கம் அப்படின்னா நான் சுத்த பத்தமா இருக்கேன் அப்படிங்கிறத விட என் உள் மனசு சுத்த பத்தமாக இருக்கணும், அழுக்குகள் இல்லாமல் இருக்கணும், பிறர் மீது கோபமோ வஞ்சகமோ பொறாமையோ எதுவும் இல்லாமல் இருக்கணும். என்னை விட வயதில் உயர்ந்தவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் நாம் கொடுக்க வேண்டுங்க. தாய் தந்தையே உலகம் என்று எண்ணி அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும். குரு என்று கிடைத்தவர்களுக்கு குருவே தெய்வமாக ஆகின்றாராம். அந்த குருவிற்கான மரியாதையும் அவர் வாக்கிற்கான மரியாதையும் நாம் செலுத்தாவிட்டால் அவருக்கான பலனை அறுவடை செய்ய நேரிடுங்க. அப்ப சுய ஒழுக்கம் எதுல முக்கியம்? பக்தியின் மார்க்கத்துல ரொம்பவே முக்கியமான விஷயங்க. அதுதான் பலர் சொல்ல நீங்க கேட்டிருப்பீங்க. சிவாய நம என்பவருக்கு அபாயம் என்பது ஒரு பொழுதும் கிடையாதுங்க. அந்த மந்திரமானது அவ்வளவு உயரிய மந்திரம். அதே போலத்தான் திருமூலர் சிவனுக்கான மூல மந்திரத்தை எடுத்து சொல்றார். சிவசிவ என்கிலர் தீவினையார், சிவசிவ என்றிடம் தீமினையாலும், சிவசிவ என்றிடர் தேவரும் ஆம், சிவசிவ என்றிடர் சிவகதி தானே. அதனால இந்த மூல மந்திரத்தை நமக்கு சொல்றாங்க. இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதுல இந்த மூல மந்திரத்தை தினமும் 108 தடவை உங்களால சொல்ல முடியுமா? சிலர் சொல்லுவாங்க, இல்ல எனக்கு தினமும்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சிவனுக்கு உகந்தது திங்கட்கிழமை, பிரதோஷம், மாத சிவராத்திரி, வருட சிவராத்திரி அவருக்கென்றே சிறப்பான ஒரு நாளாகவே இருக்கின்றதுங்க. இந்த மாதிரி நாட்களில் நீங்க 108 முறை பாராயணம் பண்ணலாம். இந்த மந்திரம் சில பேருக்கு சித்தியாகும். உடனேலாம் யாருக்கும் சித்தியாகும் என்றெல்லாம் சொல்ல முடியாதுங்க. மன தூய்மையாக இருக்கணும். எந்த அளவுக்கு உண்மையாகவும் இருந்தா மட்டும் தான் சித்தியாகும். கண்டிப்பாக இது உங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் உங்க வாழ்க்கையில இது பெரும் பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் என்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லைங்க. இந்த பதிவு உண்மைதாங்க. இந்த பதிவு உண்மைதான் உங்க மனசுக்கு தோணுச்சு அப்படின்னா மற்றவர்களுக்கும் பயனடையட்டும். மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்.